ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வீடியோ வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ண சொல்லிட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட் வந்து வீடியோ எடிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அலைன் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கீழே பார்த்தா நீங்கள் ப்ரெசென்ட் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு அடையாளம் இருக்கும். மேலே பார்த்தா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரேஜென்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு கீழே வந்து இமேஜ்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு இமேஜ் மென்ஷன் ஆகிருப்பேன். நெக்ஸ்ட் நான் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கோசரம் நான் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு 2 இமேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து சாம்பிள் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்லாம் பார்த்தா வந்து இது மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கும். அது எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் வந்து இது மாதிரி நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுற சொல்லிட்டு நான் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி குரூப்பில் எப்படி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்து நான் வந்து ஃபுல் எல்லா இடத்துமே நான் செட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வச்சு நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் வந்து இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதா இருக்கும். அது எப்படி கிராப் பண்ணி ஆட் பண்ணுறது போகலாம். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து கிரீன் கலர் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தா இங்கே ரேஷியோக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தா செகண்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே வந்து கிரியேட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்த் வந்து ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் பண்ணி ஏர் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணிங்க. இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்சோன்னா வந்து சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேலரி வந்து சேவ் ஆச்சு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கீழே பார்த்தா உங்களுக்கு எப்பவுமே இந்த ரேஜென்ட் லேயர் வந்து எந்த சேஞ்ச் பண்ணாதீங்கன்னா இமேஜின் மென்ஷன் பண்ணிப்போம். அந்த இடத்துல நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த குரூப் லேயரில் மட்டும் வேறு மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த இமேஜை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே வந்து ஷோ இமேஜ்னு சொல்லிட்டு இந்த டாப்பில் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா மேலே பார்த்தா ஆப்ஷன்லாம் இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஒரு இமேஜ் வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து அன்லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டார் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அலைன் மோஷன் ஃபோல்டர் கிளிக் பண்ணினா நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் பார்த்தா உங்களுக்கு டாப்பில் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி எங்கே ரேஜென்ட்டுக்கு இமேஜில் இருந்தால் நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் இமேஜ் மென்ஷன் பண்ணி எல்லா இடத்துல அது இதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தா இப்படி தான் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த குரூப் லேயரில் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ண போகலாம். சிம்பிள் தான். குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே பார்த்தா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் லேயர் கிளிக் பண்ண போகிறீங்க. கலர் அண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபேஸ் கிளியராக தெளித்துக்கு மட்டும் நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் செலக்டாக இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக அந்த ஸ்வைப்பர் டூ மூவ் லேயர் இருக்குல்ல அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக ஃபேஸ் மட்டும் கிளியராக தெரியல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதே மாதிரி சைடில் வந்து மூவ் பண்ணக்கூடாது. நீங்கள் அப் டு டவுன் தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சும் ஆகும். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். நீங்கள் பாருங்கள் கரெக்டாக வந்து இமேஜ் வந்து கரெக்டாக அந்த குரூப் லேயர் கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி எங்கே குரூப்பில் இருக்கோ எல்லா இடத்துலையும் நீங்கள் இதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் வந்து கலர் ஃபில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சேன் மேலே ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். அதை நீங்கள் வந்து லேயர் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய் நீங்கள் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கான ஐ ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்க. ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டோன்னே நீங்கள் மேலே வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பக்கத்தில் ஏர் ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்டாக செக் பண்ணிட்டு வந்து எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.